அனல் பறக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியிலிருந்து நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 5வது சுற்று தற்போது நிறைவுற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 5ஆம் சுற்று நிறைவடைந்து தற்போது 6ஆம் சுற்று தொடங்கியிருக்கிறது. 5ஆம் சுற்றினுடைய முடிவில் 10 மாடுபிடி வீரர்கள் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். 5ஆம் சுற்றில் 92 காளைகள் களம் கண்டிருக்கின்றன. அவற்றில் பிடிபட்டது 29 மட்டும்தான். விவரங்களுடன் நமது மதுரை மாவட்ட செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், இப்ப இந்த 5வது சுற்று முடிவடைஞ்சிருக்கு. இதுல எத்தனை பேர்த்துக்கு காயம் இருக்கு, எத்தனை காளையர்கள் அதுல வெற்றி பெற்று இருக்கிறாங்க, இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி இருக்கவங்க, அது தொடர்பான விவரம்? உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 5 சுற்றுகளானது முடிவடைந்திருக்கிறது. 6வது சுற்று போட்டியானது தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 493 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது. இதில் 5வது சுற்றில் மட்டும் 92 காளைகளானது களமிறங்கியது. 5வது சுற்றை பொறுத்தவரை 29 காளைகள் பிடிபட்டிருக்கிறது. இதுவரை அந்த 5 சுற்றுகளில் மொத்தமாக 113 காளைகளானது பிடிபட்டிருக்கிறது. இந்த 5வது சுற்றில் 6 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதும்புத்தையை சேர்ந்த ஸ்ரீதர், சிவகங்கையை சேர்ந்த சந்தீஸ்வரம், நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த கரைமுருகன், சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ், கூலப்பாண்டிபுரத்தைச் சேர்ந்த பிரவீன், மற்றொரு சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த அழகுராஜா என்கின்ற 6 வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இறுதி கட்டமாக 10வது சுற்று முடிந்து 11வது சுற்று சேர்ந்த 10 சுற்றுகளில் சிறந்த மாடுபிடியை பிடித்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 40 வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்காக இந்த களமானது இறுதி சுற்றாக அறிவிக்கப்பட்டு அந்த போட்டியில் களம் காண வைக்கிறார்கள். இதே போல காயம்பட்டவர்கள் விவரத்தை பார்த்தோம் என்றால் இதுவரை மொத்தம் 25 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக 9 பேரும், மாட்டின் உரிமையாளர்கள் 8 பேரும், பார்வையாளர்கள் 7, மாடுபிடி வீரர்கள் 10 பேரை இப்போது வரை காயம்பட்டிருக்கிற ஒரு விவரம். 500க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். அருண், உங்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. அழகான மாடு, சிறப்பான மாடு, அது நின்று மாட்டை பிடிச்சு பாரு, மாட்டுக்கு தங்க மோதிரம்.